பொதுவாக இப்போ கடந்த ஒரு 100 ஆண்டுகள் மருத்துவ ஆராய்ச்சியில் பார்க்கும்போது முந்தைய காலத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே அப்படிலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் லிவர் பாதிப்பு அப்படின்னா ஃபஸ்ட்டு முக்கியமான பிரதான காரணம் வந்து இந்த ஆல்கஹால் குடிப்பழக்கம் இதுதான் பிரதான காரணமாக இருக்கும். பட் இப்போ ஒரு 10 வருஷமா இருந்தது இருக்கு, இப்போவும் இருக்கு. இருந்தாலும் இன்னும் அடிஷனல் காரணங்கள் இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இல்லைங்க எனக்கு ஆல்கஹால் பழக்கம் இல்லை குடிப்பழக்கம் இல்லை அப்படின்னுவாங்க. அதுவும் சின்ன குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் எல்லாருக்குமே வந்து இப்போ இந்த ஃபேட்டி லிவர்ன்ற பாதிப்பு அதிகமா வருது. இது எதனால அப்படின்னா ஆமா வருது. அப்போ என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க உணவு முறை தான் வந்து காரணமா இருக்கு. அதாவது அதிகப்படியான கார்போஹைட்ரேட் கேலோரி ரிச் ஃபுட்டு அவங்க எடுத்துக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு ஸ்நாக்ஸு இதில் தான் அதிகமாக வருது. ஸோ நமக்கு தேவைக்கு அதிகமாக எடுத்துக்கக்கூடிய உணவு அது நம்ம கார்போஹைட்ரேட்டாக இருந்தாலும் சரி ஃபேட்டாக இருந்தாலும் எதுவாக உள்ளே போனாலுமே எந்த உணவாக இருந்தாலும் முதல்ல நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்லேருந்து லிவருக்கு தான் போகும். லிவர் என்ன பண்ணும் இந்த அதிகப்படியான குளுக்கோஸை வந்து ஃபேட்டாக மாற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இது ஒரு அளவில் இருக்கும்போது பிரச்சனை இல்லை. பட் அதிகமாக என்ன ஆகுதுன்னா அது உள்ள லிவரில் வந்து நிறைய ஃபேட்டு சேர்ந்துட்டே இருக்கும். பெரும்பாலும் பேஷண்ட் நினைக்கிறது என்ன அப்படின்னா ஃபேட்டி லிவர்னா அப்போ ஃபேட்டு, அப்போ நம்ம கொழுப்பு சத்து எடுத்துக்கக்கூடாது, அப்போ நான் ஆயில் எடுத்துக்க மாட்டேன் கீ எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு அது ஒரு புரிதல் வந்துடும். பட் அவங்க முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஃபேட்டோ ஆயிலோ அவங்க ஆயில் ஃபேட் நிறைய எடுக்கிறது இல்லை. இன்ஃபேக்ட் அவங்க எடுக்கக்கூடியது வந்து இந்த கார்போஹைட்ரேட், அதாவது அரிசி கோதுமை அல்லது இந்த பிஸ்கெட்டு ஸ்நாக்ஸு பேக்கரி ஐட்டம்ஸ் இந்த இனிப்பாக இருக்கக்கூடிய பொருட்கள் நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஆயில். இப்போ பிஸ்கெட்டை பார்த்தா நமக்கு ஆயில் மாதிரி தெரியாது. இல்லை இப்போ சாதம் சாப்பிட்றோம் சாம்பார் சாதம் சப்பாத்தி அது மாதிரினா பூரி ஓகே சந்தேகம் வரும். பட் இந்த மாதிரி ஆயில் இல்லாத ஃபுட்டுகள் எங்கன்னா அந்த கார்போஹைட்ரேட் கலோரிஸ் நிறைய இருக்கிறதுனால அதுலேருந்து தான் இந்த லிவர் பாதிப்பே அவங்க ஆரம்பிக்குது. இது ஆரம்பத்தில் ஃபேட்டி லிவர் அப்படின்றது ஆரம்ப கட்டம். அப்புறமா என்ன ஆகும்னா அதில் இன்ஃப்ளமேஷன் வரும், லிவர் வீக்கம் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறமா அதுவே வந்து ஃபைப்ரோசிஸ் சிரோசிஸ் அப்படின்ற மாதிரி லிவரோட செயல்பாடே முற்றிலும் பாதிப்பு அடைக்கிற அளவு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமாக இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்டோட கூட உடற்பயிற்சி இன்மையும் ஒரு காரணம் ஃபேட்டி லிவருக்கு. கண்டிப்பாக. அதாவது சாப்பிட்ற சாப்பாடு நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணுமோ என்ன பிடிக்குதோ இல்லை என்ன இருக்கோ இல்லை என்ன வேணுமோ அதை வாங்கி கூட சாப்பிட்டுறோம். செய்தும் சாப்பிட்றோம், வாங்கியும் ஆர்டர் பண்ணியும் சாப்பிட்றோம். ஆனால் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ஏற்ற உழைப்பு இன்மைனாலும் ஃபேட்டி லிவர் இன்றைக்கி வருது. அநேகம் பேருக்கு ஒரு 190 பேருக்கு ஃபேட்டி லிவர் வந்துடும்.